எஸ்டிபிக்கா P number 148286. ஓகே அந்த 14. எத்தனை வருஷம் சார் ஒர்க் பண்ணீங்க? பாருயா, ஒரு எஸ்டிபி தொழிலாளி அவருடைய உங்களுக்கு அந்த பொசஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. என்ன கொடுத்தாங்களா? செட்டில்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுகிறீங்க. செட்டில்மெண்ட்டா ஒண்ணும் இல்ல. செட்டில்மெண்ட் இல்ல. எத்தனை பசங்க? யாருன்னா வேலை செய்யறாங்களா? யாரும் இல்ல. அந்த 25 வருஷம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு வரல? இல்ல சார், யாருமே வரல. அவ்வளோதான் நீங்க சர்வீஸ் பண்ணது. எவ்வளோ சர்வீஸ் பண்ணீங்க மொத்தம்? 21 வருஷத்துக்கு 1 லட்சத்து அவ்வளோதான் கொடுத்தது. அந்த சுரங்க தொழிலாளர்களுடைய உண்மையான அவல நிலை இதுதான் உண்மையான அவல நிலை. ஆனா நம்ம நிர்வாகம் என்ன சொல்றதுன்னா, நாங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு கோர்ட்ல அவனுங்க வாதம் பண்றாங்க. இன்னைக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை. பசங்க இருக்கிறாங்க, அவருக்கு மாற்று எந்த திட்டமும் இல்லை. அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ன சொல்றதுன்னு சொன்னா, இதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தங்க சுரங்க பகுதியில் இருக்குதுன்றதுக்காக தான் நாங்க இந்த அடிப்படை கோரிக்கையான அந்த தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படணும், நெக்ஸ்ட் அவங்களுடைய வீடுகள் சொந்தமாக்கப்படணும்ன்ற ஆழமான கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிராக்டிக்கலா ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தாதான் அந்த நிலைமைகள் தெரியும். இதை நிர்வாகம் புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக அதை வழங்கணும். கோர்ட் மேல கோர்ட் போயின்னு அதை ஸ்டே பண்ணிக்கின்னு அந்த தொழிலாளிங்க இப்ப இவருக்கு எந்த வித சோர்ஸும் இல்லை. ரிமைனிங் அவருடைய ரிமைனிங் பணத்தை கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு அவரு போவார். சோ இப்படிப்பட்ட அவல நிலைகளை மக்களுக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு வெளிக்கொண்டு வர்றதுதான் சேவ் கேஜிஎஃப் முடியுது. சோ இவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கூட நாங்க முன்னெடுப்போம். அதான் எதுவும் கிடையாது. ஹாஸ்பிட்டல், கம்பெனி ஹாஸ்பிட்டல் இருந்தா இவர் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு. பிஜிஎம்எல் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. அப்ப ஜெனரல் ஹாஸ்பிட்டல் யார் இன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு பண்ணுவாங்கன்றது இது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எலெக்ட் ஆகிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும், பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் புரிஞ்சுக்கணும்ன்றது கூட உண்மையான நேரடி விளைவுகளை சாட்சிகள் இன்னைக்கு இருக்குது. அதனால இது பண்ணலாம். எத்தனை வருஷம் டோட்டல் சர்வீஸ்? மைசூர் மைன் ஆர்டி பிளாக் அந்தோனியார் ஆலயத்தின் முன்னாடி நின்னுகிறோம். இது இன்னைக்கு இந்த மைசூர் மைன் பகுதியில இந்த ஆர்டி பிளாக் வட்டாரத்துல சுரங்க தொழிலாளர் குடும்பங்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கறதுக்காக நாங்க வந்தோம். இங்க ஒரு அபூர்வ காட்சி என்னன்னு சொன்னா, இந்த சிறப்பு வாய்ந்த இந்த அந்தோனியாருடைய ஆலயம் 1885ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதனுடைய வயது 140. தங்க சுரங்கத்தினுடைய ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1880. தங்க சுரங்கம் ஆரம்பித்து 5 ஆண்டுகளிலே இந்த ஆலயம் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரிய சாட்சி. 140 ஆண்டுகளாக தங்க சுரங்க தொழிலாளர் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி இந்த ஆலயம் தான். அப்போ 140 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இந்த 5-6 தலைமுறைகளாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் உலகத்திற்கே தங்கத்தை கொடுத்து தன் உயிரை இன்னுயிராக விட்ட ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட குடியிருப்புகள் என்று சொந்தமாக்கப்படும் என்பது எங்களுடைய ஆழமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகளுடைய எங்களுடைய வலு சேர்ப்பதற்கு, எங்களுடைய ஆதாரப்பூர்வமாக பேசுவதற்கு அந்தோனியார் ஆலயமே சாட்சி. அதனால் இந்த தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளை மற்றும் இந்த எஸ்டிபிபி தொழிலாளர்களுடைய ஒரு அவல நிலையை இங்கே நாம் கண்டோம், நேரடியாக கண்டோம். அவர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்லை, அவருக்கு அவருடைய நிலுவைத் தொகை இன்றைக்கு இல்லை, அவருக்கு மாற்று எந்த விதமான ஆதாயமும் இல்லை. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் நிர்வாகமும் நீதிமன்றத்திற்கு போய் இந்த தொழிலாளர்களுக்கு பணத்தை இன்னைக்கு கொடுக்காம அலகழிக்கப்படுகிறார்கள். அதனால் இன்னும் எத்தனை தொழிலாளர்களை வஞ்சிப்பார்கள் என்பதை கூட இன்றைக்கு கண்கூறாக நாங்கள் காட்சியளிக்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இப்படிப்பட்ட உண்மை நிலவரங்களை, அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலே வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கட்டி காத்து
இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அதே நேரத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட அவல நிலைகள் இருக்கிற நேரத்திலே நிர்வாகம் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கிற வகையில் உடனடியாக இன்னைக்கு எல்லாரும் வீட்டு வாடகை கட்டப்பட வேண்டும், 20,000, 30,000, 40,000 என்று கேட்கிறது. 15 நாட்களில் கட்டவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் அவர்களுடைய அலாட்மெண்ட்டே நாங்கள் கேன்சல் பண்றோம் சொல்றது சட்டத்திற்கு புறம்பானது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகள் கூட இன்னைக்கு இல்லை. இது மிகப்பெரிய அடாவடித்தனமான நடவடிக்கை. இதை உடனடியாக பிஜிஎம்எல் நிர்வாகம் வாபஸ் பெற வேண்டும். அவர்களுக்கும் அவகாசம் கொடுத்து அவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய வலியுறுத்தல். ஆமாய்யா, ஆமா. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை இன்று ஆர்டி பிளாக் மாரிக்குப்பம் பகுதியிலே நாங்கள் கையெழுத்து முகாமை வைத்துள்ளோம். இங்கு 1880 ஆண்டு ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் தங்க சுரங்கத்தை நிறுவி தங்க சுரங்க புரொடக்ஷனை ஆரம்பித்தார்கள். 1885 ஆண்டு இந்த ஆலயத்தை நிறுவி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் 140 ஆண்டுகளாக தங்க சுரங்க தொழிலாளர்கள் இப்பகுதியிலே வசித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். 140 ஆண்டுகள் இங்கு வசித்து இன்று அவர்களுடைய வீடுகளை 20,000, 30,000 வாடகை கட்ட வேண்டும் என்றும் அதை காலை செய்ய வேண்டும் என்றும் இந்த பிஜிஎம்எல் நிர்வாகமும் மாநில மத்திய அரசாங்கமும் நிர்பந்தம் செய்கின்றன. இதை எதிர்த்து அவர்கள் உரிமைகளுக்காக சேவ் கேஜிஎஃப் கமிட்டி இன்று களத்திலே இறங்கி இருக்கின்றது. மாபெரும் அனைவரும் வந்து அவர்களாகவே முன்வந்து கையெழுத்தை இட்டிருக்கின்றார்கள். ஸோ எங்களுடைய தலைவர் ஜோதிபாஸ் அவர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த கமிட்டியின் மூலமாக நாங்கள் சிஎஸ்ஓ இடத்திலோ அரசாங்கத்திலோ கோரிக்கையை வைத்து உங்களுக்கு உரிய ஆவணத்தை நாங்கள் செய்து கொடுப்போம் என்று அவர் உறுதி அளித்திருக்கின்றார். நாங்கள் எப்போ எனக்கு ஒரு 55 வயசுனா எங்கள் அப்பாங்கெல்லாம் ஊர்ல இருந்து இங்கே வந்து தொழிலாளிக்கு வேலை இருக்குதுன்னு இங்கே வந்து செட்டில்மெண்ட் ஆனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே வந்த பிறகு கொஞ்ச நாள் அவங்க மண்ணை சமைந்தாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க மண்ணுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு 50-60 வருஷம்னா சர்வீஸ் பண்ணி வாழ்ந்து மண்ணுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்கெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்கே வந்ததுனால. எங்கன்னா ஊரில் இருந்தால் கூட நாங்கள் எப்படின்னா ஒரு விவசாயம் பண்ணினா வாழ்ந்துருப்போம். ஆனால் இங்கே வந்ததுனால எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் நம்பி இந்த மைண்ட் சேர்த்துக்கு வந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒரு கூலி வேலைக்கோ ஒரு பெயிண்ட் வேலைக்கோ இப்படி தான் போகிறாங்க தவிர மைண்ட்ஸை நம்பி வந்த மாதிரி இப்போ பிள்ளைங்களும் நம்பி ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இல்லை இந்த இடத்துல. ஆனால் வீட்டுக்கும் வந்து ஒரு வாடிக்கை கொடுக்குற அளவுக்கும் இல்லை, சாப்பிட்ற அளவுக்கும் இல்லை, தண்ணிக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா குடிக்கிற அளவுக்கும் வசதி இல்லை. ஒரு குப்பைங்க இருக்குது, காவாங்க இருக்குது, இந்த சுகாதார இதுவெல்லாம் சரியில்லை. மைன்ஸ் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியாத வாழ்ந்துக்கணும். ஆனால் இதுக்கு எதனா பெரிய இடத்துல மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு முடிவு வந்தாக்கா இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு வாங்காதே இருக்கிறாங்க. வாங்காதே 3/4 பேர் செத்துட்டாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டில் கூட வேலை செய்திருந்தவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்க.
ஆனால் கல்ல மண்ணை சந்தங்களுக்கு ₹1 கொடுத்தது இல்லை. இது மட்டும் எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு வாங்காத மண்ணுக்கு போய்க்கிறாங்க. அப்போ எத்தை நம்பி நாங்கள் இந்த இடத்துல வாருது? எங்களுக்காக என்ன இருக்குது நீங்கள் தான் முடிவு பண்ணுறதுங்க. நியூஸில் போட்டாலும் என்ன முடிவு வருதுன்னு தெரில. நான் என்ன முடிவுன்னு சொல்கிறதுன்னு தெரில. என்ன இப்போ இந்த வறுமையாக இருக்குதுன்னா இன்னும் வருங்காலத்தில் எங்கள் பேர பிள்ளைங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னு தெரில. தண்ணிக்கும் இல்லை, ஒரு நல்ல நடமாட்டத்துக்கும் இல்லை, ஒரு செடிங்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் மைன்ஸ் ஏரியாவில் நடக்குது. வேற எங்கன்னா சொந்தமாக வீடு கட்டுன்னு போடலான்னா கூட மைன்ஸில் நல்லா சர்வீஸ் பண்ணி பணம் வாங்கி அந்த புள்ளிங்களுக்கு கொடுத்துருந்தா கூட புள்ளிங்க எங்கெல்லாம் செட்டில் ஆகிருப்பாங்க. சர்வீஸ் பண்ணிட்டே வாங்காத போயிட்டாங்கனாக்கா புள்ளிங்க எப்படி ஸ்டடி ஆவாங்க? அப்போ எவ்வளோ வறுமையாக நாங்கள் வாழ்ந்துன்னு இந்த இடத்துல மைன்ஸை நம்பி வந்து எவ்வளோ வறுமையாக வாரோன்னா ஒரு வீடு வாடி கட்டுறதுக்கு கூட முடியல. இப்போ வாடி கட்டினா நாங்கள் எத்தை நம்பி கட்டுறது? சர்வீஸ் பண்ணிட்டே கொடுக்கலையே முக்கால் ஜனத்துக்கு. இப்போ எந்த பணத்தில் அவங்க கூட வாடி கட்டுவாங்க? ஒரு பிள்ளைங்களை கூட எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க? எதுவுமே இல்லாதானே இப்போ ஜனங்க தவிக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு நீங்கள் தான் நியூஸில் போட்டு எதனா ஒரு முடிவு கொடுக்கணும். சேவ் கேஜப் கமிட்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்துக்கிறீங்க, நாங்களும் இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் எதனா முயற்சி பண்ணி எங்களுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து பிள்ளைங்களுக்காகனா ஒரு நல்லது பண்ணலாம். இதுதான் நாங்கள் கேட்குறோம். அப்படியே போன மாதிரி அப்படியே தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான சில நல்ல காரியங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு என்ன வயசுப்பா? 30 வயசு ஆகிடுது. மைன்ஸ் மூடும் போது உனக்கு வயசு எனக்கு தெரிஞ்சு 4 வயசு. அப்போ வந்து அன்னைக்கு இருந்த மைன்ஸை நீங்க பார்க்கல. இப்போ இவ்வளோ 26 வருஷம் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வளர்ந்து வேலை தேடி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று என்னன்னா இந்த வீடு தான். இப்போ இது நீங்க கேட்குறீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட, இப்போ நம்மளுக்கு என்ன நீங்க சேர்த்து வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. மைன்ஸ்ல வந்து இந்த வீடுங்களை உங்க அப்பா யார் வேலை செஞ்சிருந்தாரோ அவருக்கே கொடுத்தோம்னு சொல்லி முடிவாகி 26 வருஷம் ஒரு ஜெனரேஷனே முடிவு போகுது. இன்னைக்கு வரைக்கும் வந்து வீடுங்க வந்து சொந்தமாகல. அதனால நாமும் இங்க வந்து வெறும் நம்ம இந்த இடத்த இது வந்து நம்ம பாட்டம் எல்லாம் உயிர் விட்டு தியாகம் பண்ண இது. அதனால இந்த வீடுங்க நம்மளுக்கே கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இது வந்து அமலாவதுக்காக அரசியல் கட்சிங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பொதுவா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்த்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடு இருக்கணும், ஊர் இருக்கணும், நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஒரு கிரவுண்ட் இருக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும், ஹாஸ்பிட்டல் கம்பெனி ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பில்டிங் பாத்துக்கிறீங்க, ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் எதனா வீட்டுல வயிறு நோவுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும்.
நீ உள்ள போனா இமிடியேட்டா ரெடி ஆயிட்டு வரலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அங்க எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. அதனால இப்ப நான் என்ன பார்த்திருப்பீங்க, நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியும். இவர் ஒரு பிஎஸ்என்எல் ரிட்டையர்டு மேனேஜர், அவரு பெமல்ல ஒரு ரிட்டையர்டு ஆபீசரா, இந்த ஒரு ஃபுட்பால் கோச்சு பெமல்ல. அண்ணன் வந்து பிஜிஎம்ல ரிட்டையர்டு ஏடிஎம்கே லீடரு, அவர் வந்து அன்பழகன், இவங்கெல்லாம் பெமல்ல. இப்ப தினாக்கு வந்து தெரியும் நீ மைண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு என்ன ஆயிடுச்சுன்னு. அதனால நாங்க ஏன் உங்க ஏரியாவுக்கு வந்துக்கிறோம், இங்க ஏன் நாங்க சைன் வாங்குறோம்னு சொன்னா, ஜனங்க மத்தியத்துல 1 lakh சிக்னேச்சர் வாங்கிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட நம்ம யூனிட்டியை காமிச்சு வீடுங்களை சொன்ன பக்கம் ரெண்ட் கொடுன்னு கேட்கறான், ஒரு பக்கம் அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்றான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனா அவன் வந்து நம்மளுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு சுண்ணாம்பு கொடுத்து, ஒரு காலத்துல ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா சுண்ணாம்பு கொடுக்கறது அவனே, பந்தல் கொடுக்கறது அவனே, சீரியல் செட் கொடுக்கறது அவனே, ஆளை எல்லாம் பண்ணி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பான். மறுநாள் வந்து கைட்டு போயிடுவான், அவன் ரெண்ட் கொடுப்பான். இன்னைக்கு எதுவுமே இல்ல, கிளீன் கூட இல்ல. நீ கிளீன் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும், எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஆனா ரெண்ட் கொடுங்க இன்னைக்கு கேட்டுக்கிறான். அதனால இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து இந்த ஊரினுடைய தலையெழுத்து மாறுறதுக்காக உன்னுடைய கையெழுத்து போட்டுக்கிற யார் ஐயா போடுறது ஒண்ணு ஐயா இன்னைக்கு சுதந்திரம் வாங்கிட்டு வந்து 70 days ஆச்சுங்க, 70 வருஷம் ஆச்சுங்க. 70 வருஷம் ஆச்சுங்க சுதந்திரம் வாங்கிட்டு. 70 வருஷத்துக்கு முன்னால 40 வருஷம் 70 வருஷமா 140 வருஷம் ஆச்சு அஞ்சனார் கோயில். அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இதுவரை இந்த வீட்டுல வாழ்ந்து நிக்குது. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, மைன்ஸ்காரன் வந்துட்டு வீடு காலி பண்ண, ரெண்ட் கட்டு இன்னத்து ரெண்ட் கட்டணும். இப்போ மோடி கவர்மெண்ட் ஆகட்டும், நான் தப்பா சொல்ல, மோடி கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் கேட்டேன் சார், எந்த மைன்ஸ்காரனுக்கு வீடு கட்டி கொடுத்தா சத்திரம் எங்க இருக்குது சார்? கேஜப்ல 30 லட்சம் 10 லட்சம் வீடு கட்டி கொடுத்தான்றான். எவனு கட்டி கொடுத்தா அந்த மைன்ஸ்ல இருக்கிற வீட்டை கொடுக்குறா, சுதந்திரமா கொடுக்குறா, வாழ்ட்டும். அதுக்கான இதுதான் உண்மை. உண்மைனா ஐயா அதுதான் உண்மை ஐயா. நானு பிரிட்டிஷ்காரன் கட்டு ஆமா ஐயா, கட்டி எல்லாம் எடுத்து கல்யாணம் போட்டு சைன் போடு. அதுக்கான இதுக்கான இது அவர் என்ன கோரிக்கை வைத்தாரோ எங்களுடைய வாதம் கூட அதான். 150 ஆண்டுகள் வாழ்ந்த வீடை அவர்களுக்கு சொந்தமாக்கு. அவரும் அதே கோரிக்கை வைக்கிறார், ஆதரிச்சு அவர் சைன் போடுறாரு. சுதந்திரம் வாங்குது 70 வருஷம் தான் சார் ஆச்சு. நான் பண்ணிடுறேன் சார், சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் ஆச்சு. 140 வருஷமா நாங்க வாழ்ந்துருக்கோம் சார் இந்த வீட்டுல. இதுக்கு சொல் சார் பதில். இந்த மைன்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் அதை அமல்படுத்தணும்னு சைன் போடு. ஒத்துறேன் சார் நான் இது. வாங்கம்மா வா ஒரே ஒரு வீட்டை காலி பண்ண எல்லாம் வருஷம் பேர் வீட்டுக்கு தரல. அது எலெக்ஷன் நேரத்துல வருவாங்க. சரி வர நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது நம்மளுக்கு, நல்ல குடித்தண்ணி கிடையாது. இதனால நம்ம
பெரிய பைப்பு பாது. கரெக்டா? வீடெல்லாம் சொந்த பாருமா, வீட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு எஜுகேஷன் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டாதீங்க நீங்க. இவங்க ஜெனரேஷன் நீங்க வாழ்ந்துட்டு இருக்குது. இவங்களுக்கும் இந்த வீடை பாருங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு ரெண்ட் கட்டணும்ட்டு லெட்டர் வந்துருக்குது. சொல்லுமா, சொல்லுங்க. எவ்வளோமா? 30,000. 30,000. நீ ரெண்டு ஒண்ணா அண்ணா இந்த பக்கம் போனோம். போலாம். இதெல்லாம் ஆயிட்டா போலாம். சரி, இங்க இருக்க ஆளு போலாம். அங்கிள் போன் நம்பர் இல்லையா? என்ன சொல்றேன்னா, அப்பெல்லாம் மைத்துல எல்லாம் கொடுப்பாங்களா, மைத்துல பாவா கிளீன் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணிருப்பான். ஆனா இன்னைக்கு வீட்டுக்காக எதுவுமே பண்ணதில்லை. ஆனா வாடகை மட்டும் அவன் நிறைய நியாயமா கேட்கணும். ஒருத்தர் பொண்ணு காலாகாலமா வாழ்ந்துக்கிற விட எந்த வீட்டையும் காலி பண்ணக்கூடாது, வாழ்றவங்களுக்கு வீடு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சொல்லுமா. சரி
சாமி